ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவோட மேப்லாம் எடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாடு மட்டும் பார்த்தீங்கன்னா தனியா தெரியும். அதுக்கு ரீசன் என்னன்னு தெரியுமா? 200 வருஷமா பிரிட்டிஷ் பார்த்தீங்கன்னா ஆட்சி பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் அவங்களால பார்த்தீங்கன்னா வந்திருக்கவே முடியாது. காரணம் என்னன்னா 1700ல பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா 1947ல முத்துராமலிங்க தேவர் வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்க தலைவர்கள் அந்த மாதிரி கடந்த 3000 வருஷத்துல பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆட்சி செய்ய ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா யாராலுமே முடியாம தமிழ்நாட்டை தமிழர்களே பார்த்தீங்கன்னா ஆட்சி பண்ணாங்க. இந்த ஒரு மேப் பார்த்தீங்கன்னா முகல் ஆட்சி பண்ணது. இந்த ஒரு மேப் பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான், இது வந்து அசோகர் ஆட்சி பண்ணது. எல்லா காலகட்டத்தோட இந்தியாவோட மேப்லயும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் தனியா தெரியும். இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா சேர சோழ பாண்டியர்கள் தான். ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவோட மேப்லாம் எடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாடு மட்டும் பார்த்தீங்கன்னா தனியா தெரியும். அதுக்கு ரீசன் என்னன்னு தெரியுமா? 200 வருஷமா பிரிட்டிஷ் பார்த்தீங்கன்னா ஆட்சி பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் அவங்களால பார்த்தீங்கன்னா வந்திருக்கவே முடியாது. காரணம் என்னன்னா 1700ல பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா 1947ல முத்துராமலிங்க தேவர் வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்க தலைவர்கள் அந்த மாதிரி கடந்த 3000 வருஷத்துல பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆட்சி செய்ய ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா யாராலுமே முடியாம தமிழ்நாட்டை தமிழர்களே பார்த்தீங்கன்னா ஆட்சி பண்ணாங்க. இந்த ஒரு மேப் பார்த்தீங்கன்னா முகல் ஆட்சி பண்ணது. இந்த ஒரு மேப் பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான், இது வந்து அசோகர் ஆட்சி பண்ணது. எல்லா காலகட்டத்தோட இந்தியாவோட மேப்லயும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் தனியா தெரியும். இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா சேர சோழ பாண்டியர்கள் தான்.